வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில தீராத கஷ்டம், தடைகள், குடும்பத்தில் சண்டை, வருமானம் இல்லாத நிலைமை போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை மட்டுமே எதிர்கொண்டு வாழும் சூழ்நிலை உங்களுக்கு இருந்தா நிச்சயம் இதற்கு உங்களோட கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்குங்க. கலியுகத்தில் நாம் செய்த கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய மாபெரும் சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்குங்க. முருகப்பெருமானை பழனிமலைக்கு சென்று தரிசனம் செய்தால் நம்முடைய கர்ம வினைகள் கட்டாயம் குறையுங்க. கர்ம வினைகளால் ஏற்படும் நம்முடைய பிரச்சனைகள் தீர பழனி முருகனை எப்படி வழிபாடு செய்வது, பூஜை செய்வது என்ற தேவ ரகசியத்தை பத்தி சொல்றேங்க. வாழ்வில் தடை, போட்டி, பொறாமை, கஷ்டம் போன்ற பல பிரச்சனைகள் விலக ஆண்டி கோலத்தில் இருக்கும் பழனி முருகனை தரிசனம் செய்வதால் நன்மைகள் பல உண்டாகும். பழனி முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் இருக்கும் போது தரிசனம் செய்தால் நம்மை ஆண்டியாக ஆக்கிவிடுவார் என்றும், ராஜ அலங்காரத்தில் இருக்கும் போது மட்டுமே தரிசனம் செய்தால் ராஜ வாழ்க்கை கிடைக்கும் என்றும் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்குள்ள முருகப்பெருமான் காலை வேளையில் ஆண்டி கோலத்திலும் மாலை வேளையில் ராஜ அலங்காரத்துடனும் காட்சி கொடுப்பாருங்க. இது போலியான உலக வாழ்க்கை என்பதை குறிக்குது. நேற்று இருப்பது இன்றில்லை என்பதை இந்த வடிவம் காட்டுதுங்க. உன்னோடு நான் உடுத்தி இருக்கும் கோவணம் கூட வரப்போறது இல்ல, எதுவும் இல்லாம வந்தாய், எதுவும் இல்லாமல் போவாய் என்று முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் இந்த கோவிலில் உணர்த்துகிறாருங்க. இந்த ஞானத்தை உலக மக்களுக்கு வழங்கும் கனி போன்று திகழ்வதால் இங்கு முருகப்பெருமானுக்கு ஞானப்பழம் என்று பெயர் வந்தது. அதனால தான் இங்கு வந்த ஔவையாரும் முருகனை பழம் நீ என்று அழைச்சாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தீராத துயரத்தை அனுபவித்து வந்தால், அதிகப்படியான தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால், நீங்க பழனி முருகனை தண்டாயுதபாணி கோலத்தில், அதாவது ஆண்டி அலங்காரத்தில் தரிசிப்பதுதான் சிறந்தது. முற்றும் திறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் ஆண்டி கோலத்தை காண்பதற்காகத்தான் துடிப்பாங்க. முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள், இவர்களெல்லாம் அந்த கோலத்தை தான் விரும்பி பார்ப்பாங்க. ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரகம் முருகனுக்கு வர்றாருங்க. அதுலயும் இந்த பழனி முருகன் கொஞ்சம் ஞானக்காரனாக இருக்கிறாரு. மேலும் இந்த செவ்வாயுடன் குருவும் கலக்கிறாருங்க. வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரியது செவ்வாய். இந்த வீரமும் தைரியமும் இருந்ததால் தான் எல்லாரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் இங்கு வந்து நிற்க முடிந்தது. ஆனா நின்ற உடனேயே அங்கு குரு வந்துடுறாருங்க. செவ்வாயாக வீரவேசத்துடன் கிளம்பிய குருவாக நிற்கிறாரு. வழக்குகள்லாம் நடக்குது, தீராத நோயெல்லாம் இருக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவதே நல்லதுங்க. 20 வருஷமா வாதாடிட்டு இருக்கேன், தீர்ப்பு தள்ளி போகுது அப்படின்னா அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோல முருகன் வழிகாட்டுவாருங்க. தீராத நோய் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் என்ற நிலையில் அதற்கும் நீங்கள் முருகனின் ஆண்டி கோலத்தை தரிசிக்கலாம். காப்பு சந்தனமும் கச்சை தீர்த்தமும் தீராத நோயை தீர்க்குங்க. மனக்குழப்பம் அடைஞ்சிருக்கிறவங்க ஆண்டி கோல முருகனை வழிபடலாம். அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். பேச முடியாதவங்க, குறைபாடு இருக்கிறவங்க, மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவங்க, இவங்கெல்லாம் ஆண்டி கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவங்க மனசுக்குள்ள பாயும். நம்மளால முடியாதது, மருத்துவராலையும் முடியாதது, யாராலையும் முடியாது என்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் மிக மிக உகந்த தரிசனங்க. திங்கட்கிழமையில் காலை நேரத்தில் மலையேறி முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணினா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி படிப்படியான முன்னேற்றம், மாற்றம் உண்டாகும். உங்களுடைய ஜாதகத்தில் பாதிப்பு தரக்கூடிய நிலையில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, தாக்கம் குறைய வேண்டும் அப்படின்னா அதற்கான ஒரே தீர்வு பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் திங்கட்கிழமை காலை வேளையில் தரிசனம், வழிபாடு செய்து பூஜை, தான தர்மம், அன்னதானம் போன்றவற்றை செய்தால் உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம், நன்மைகள் பல கிடைக்குங்க. நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செஞ்சு நலம் பல பெறுங்க. யாரெல்லாம் இதுவரைக்கும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று ஆண்டி கோல தரிசனத்தை பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.